அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட், பிரஷ் எல்லாம் நம்ம மாசம் மாசம் வீட்டுக்கு வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி வாங்குறதே வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டா நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பா இதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆல்ரெடி அவங்க வீட்ல வந்து பொருள் தீருது. சோப்பு தீருது, ஷாம்பு தீருது, பேஸ்ட் தீருது, பிரஷ் தீருது. கரெக்ட்டா? அதவே வந்து அத வாங்குறதே வந்து மாசம் மாசம் அதுக்கு அவங்க இன்வெஸ்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. தீருதா இல்லையா? அந்த பொருள்லாம் அவங்க வாங்குறதே இல்லையா? நான் கேட்கிறேன். இந்த உலகத்துல ஏதாவது ஒரு குடும்பமாவது இந்த மாரி சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட், பிரஷ் வாங்காத ஏதாவது ஒரு குடும்பம் உலகத்துல இருக்கா? யோசிச்சு பாருங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன். நீங்க வந்து அமேசான் ஓனர் எடுத்துக்கோங்க, இல்ல எலான் மஸ்க், டெஸ்லா ஓனர் எடுத்துக்கோங்க. அவரு வந்து அவ்வளவு பெரிய பணக்காரன். அவரே வந்து சோப்பு கம்பெனி, பேஸ்ட் கம்பெனி, பிரஷ் கம்பெனி, டீ தூள் கம்பெனி எல்லாமே அவருக்கு தேவையானதுக்கு எல்லாத்துக்கும் அவரே கம்பெனி வச்சு மேனுஃபேக்சரிங் மெஷின் வச்சா பண்ண முடியும். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் பணக்காரனா இருந்தாலும் ஏதாவது ஒரு பிராண்ட வெளிய வாங்கி தான் ஆகணும். அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள் வேற ஏதோ. ஏன்னா இது எல்லாத்தையும் யாராலயுமே உற்பத்தி பண்ணிக்க முடியாது. எங்க காய்கறி கூட கீரை, கேரட், பீன்ஸ், ஆப்பிள் இந்த மாரி கூட வந்து நம்ம செடி மரத்த வச்சு நம்ம வந்து இதெல்லாம் ஆர்கானிக்கா நம்ம பண்ணிக்கலாம். சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட், பிரஷ், டீ தூள், காஃபி தூள், ஃப்ளோர் கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது, துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், லிப்ஸ்டிக், பிளா 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 இதெல்லாம் வந்து யாராலயாவது சொந்தமா அவங்களால உற்பத்தி பண்ண முடியும். ஏங்க ஒரு பேஸ்ட் நீங்க ஓனா வந்து நானே வந்து உற்பத்தி பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட அது பாசிபிளா? யாராலயாவது உலகத்துல முடியுமா? அப்ப இது எப்படி இன்வெஸ்ட்மென்ட்டா மாறும்? யோசிச்சு பாருங்க. நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் இல்லன்னு தானே நம்ம சொல்றோம். ஜாயினிங் ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லி நம்ம ரூ. 200 இல்ல ரூ. 500 இல்ல ரூ. 1000 வாங்குறோமா? இல்ல வந்து கம்பல்சரி இந்த கிட் நீங்க வாங்கியே ஆகணும். வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த கிட் கம்பல்சரி நீங்க வாங்கியே ஆகணும்னு ஏதாவது கிட் இருக்கா? அதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல 1, 2 பொருள் நான் யூஸே பண்ண மாட்டேன். இது கம்பல்சரி வாங்கியே ஆகணுமே. அது இன்வெஸ்ட்மென்ட். கரெக்ட்டுங்களா? இல்ல இயர்லி ஒன்ஸ் நீங்க வந்து ரினியூவல் ஃபீஸ் ஏதாவது கட்டணுமா? அது இன்வெஸ்ட்மென்ட். அந்த மாரி ஏதாவது இருக்கா? உங்க வீட்டுக்கு தேவையான பொருள் அடுத்து என்ன வாங்க போறீங்களோ வாங்க போறீங்க. கரெக்ட்டுங்களா? ஆல்ரெடி வேற ஒரு கடையில வாங்குறத வாங்க போறீங்க. குடுக்குற காசுக்கு உங்க வீட்டுக்கு தேவையான வேற ஒரு கடையில வாங்கக்கூடிய பொருட்கள தான் இங்க நம்ம வாங்குறோம். அது இன்வெஸ்ட்மென்ட்டா? நமக்கு தெரியுதா? 10 பேத்துல ஒருத்தர் இந்த மாரி கொஸ்டின் கேட்க தான் செய்வாங்க. அந்த மாரி கொஸ்டின் கேட்கக்கூடிய 10 பேத்துல 9 பேர் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா. ஒருத்தர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்படி இருக்க தான் செய்யும். இது வந்து ஒண்ணும் வொரி பண்ண வேணாம்.